ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். என்னால் இயன்ற மட்டும் விசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். ரோமர் 1:15. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பவுல் கிறிஸ்துவின் மீட்பை பெற்றார். தேவன் தனக்கு காட்டிய கிருபை, தயவு, இரக்கம் இவற்றிற்கு கீழாக எதையும் கொடுக்க முடியாது என்பதை உணர்ந்தார். தன்னால் ஆன மட்டும் கிறிஸ்துவின் நற்செய்தியை பிறருக்கு பரப்புவதும் கிறிஸ்துவுக்கோ பணியாற்றவுமே தன் வாழ்க்கை முழுவதையும் ஒப்பு கொடுத்தார். அதைத்தான் ரோமாபுரி சபையினருக்கு என்னால் ஆன மட்டும் சுவிசேஷ பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்கிறார். கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களுக்காக நாம் என்ன பதில் செய்ய முடியும்? அவர் நம் மீது காட்டிய தயவுக்காக நாம் என்ன பிரதிபகாரம் செய்யலாம்? சிந்தித்து பார்த்தால் அவருடைய பணியை செய்வதும் அவருக்காக உண்மையாய் வாழ்வதும் அவரது கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு உகந்த சாட்சியாக வாழ்வதும் தான். ஆண்டவர் நமக்களித்த ரட்சிப்புக்கு நாம் பாத்திரவான்களாகி நடந்து கொண்டு உண்மையுடன் அவரை நேசித்து சேவித்து அவருக்காய் பணியாற்றுவதே அவர் நமக்கு காட்டிய தயவுக்காய் நாம் செய்ய வேண்டிய காரியம். அவரது தயவு நாம் மன்னிப்பை பெற்று அவருடைய பிள்ளைகள் ஆனோம். அந்த தயவை பிறரும் பெற்றுக்கொள்ள அவர் பணி செய்வோமாக. நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையின் மீட்பெருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீர் எங்களில் காட்டிய தயவை மறந்து நாங்கள் மற்றவர்களுக்கு வேதனை கொடுத்ததை மன்னித்தருளும். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து ஒருவரை ஒருவர் மன்னிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். கர்த்தாவே, இந்த நாளில் உம்முடைய கிருபையினாலும் அன்பினாலும் எங்கள் மீறல்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து தேவ தண்டனைகளில் இருந்து விலக்கி எங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை புதுப்பிக்க வேண்டும் என்றும் விண்ணப்பிக்கிறோம். கடந்த நாட்களில் நடந்த ஏமாற்றங்களோ தோல்விகளோ எங்கள் மனதின் சமாதானத்தை கெடுத்து விடாதபடி காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தங்கள் வேலைகள் மூலமாக பொதுமக்களுக்கு சேவை செய்யும் அனைவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, இவ்வுலகில் வாழும் ஒவ்வொரு மக்களின் அனுதின தேவைகள் சந்திக்கும்படியாகவும் மக்கள் சேவையில் இரக்கமுடன் சேவை மனப்பான்மையுடன் தேவ அன்போடு செயல்படுகிறவர்களுக்கு உங்கள் கிருபை வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவ பிள்ளைகள் யாவரும் அனைவரிடமும் நட்பு கொண்டு தகுந்த சமயத்தில் வழிகாட்டி ஊக்கமளித்து உதவும்படி ஜெபிக்கிறோம். உலகம் எங்கும் உள்ள தீமை, வறுமை, அநீதி, அருவருப்பு அடியோடு ஒளிந்துவிடத்தக்க நடவடிக்கையுடன் செயல்பட உங்க பிள்ளைகளை வழிநடத்துங்க. அப்பா, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம், மகிழ்ச்சி, ரட்சிப்பின் கலிகூறுதல் பெருகவும் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கும்படியும் பிள்ளைகள் தேவ ஞானத்தால் நிறைந்தவர்களாக கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், தீமைக்கு விலக்கி காத்துக் கொள்ளவும், வேலைக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலையும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும், பேறுகாலத்துக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், கர்ப்பப்பை பலவீனத்தால் பைப்ராய்டுகளின் பயத்தோடு வாழுகிறவர்கள் பயங்கள் நீங்கி குணமடையவும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கவும், வியாதியோடு உடல் பலவீனத்தோடு வாழுகிறவர்களுக்கு ஆரோக்கியம் சுகம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், ஆட்சியாளர்கள் கர்த்தருக்கு பயந்து உத்தமமாய் வாழவும் கிரியை செய்ய ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.